மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மரக்கறிகளும் பழங்களும் பார்க்க போகிறோம். நாங்கள் மரக்கறி எப்படி சாப்பிடுவோம்? பச்சையாகவும் சாப்பிடுவோம், சமைச்சும் சாப்பிடுவோம். பழங்களை எப்படி சாப்பிடுவோம்? சமைச்சு சாப்பிடுவோமா? இல்லை, பழங்களை பச்சையாகத்தான் சாப்பிட்றோம் நாங்கள். சரி, எங்களுக்கு கிடைக்கிற மரக்கறிகள் என்னென்ன மரக்கறிகள் உங்களுக்கு தெரியும்? என்ன மரக்கறி நீங்கள் சாப்பிட்ற? நீங்கள் எல்லாருமே எல்லா மரக்கறிகளும் சாப்பிடணும். என்ன மரக்கறிகளில் சத்து அதிகமாக இருக்குது, நாங்கள் வடிவாக சாப்பிடணும். என்னென்ன மரக்கறி இப்போ இதில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரிக்காய் இருக்குது, வேற தக்காளி பழம் இருக்குது, வேற என்ன இருக்குது? பீக்கங்காய் இருக்குது, கேரட் இருக்குது, வேற உருளைக்கிழங்கு இருக்குது. இதை விட வேறு நாங்கள் என்ன மரக்கறி? பூசணிக்காய் தெரியும் என்ன, வேற பயிற்றங்காய், பாவக்காய், வேற வெண்டிக்காய், இப்படி நிறைய மரக்கறிகள் இருக்குது, நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் என்ன. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மரக்கறிகளை இணைக்க போகிறோம். பொருத்தமான ஒத்த மரக்கறிகளை ஒன்றாக இணைக்க போகிறோம். சரியா? இப்போ கத்தரிக்காய் முதலாவதா இருக்கிறது என்ன? கத்தரிக்காய். இப்போ கத்தரிக்காய். அடுத்தது என்ன பழம்? மரக்கறி தக்காளி பழம். சரியா? அடுத்தது கேரட். கேரட் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? சமைச்சும் சாப்பிடுவோம், பச்சையாகவும் சாப்பிடுவோம். அடுத்தது உருளைக்கிழங்கு. சரியா? அப்போ இவ்வளவும் என்ன? மரக்கறிகள். ஒத்த மரக்கறியை ஒன்றாக இணைச்சிருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம், இதில் என்ன இருக்குது? இதுலேயும் மரக்கறி தான் இருக்கு. பீட்ரூட், கேரட், கோவா, உருளைக்கிழங்கு, மிளகாய், உள்ளி. சரியா? அப்போ இப்போ பார்ப்போம், இது என்ன? இது பீட்ரூட். சரியா? இது என்ன? இது கேரட், கோவா, மிளகாய், உருளை கிழங்கு, உள்ளி. உள்ளி என்னத்துக்கு எடுக்கிறோம்? நாங்கள் கறிக்கு போடுவோம் என்ன. நாங்கள் இது பாதி உருக்கள் இருக்குது, மரக்கறிகள் பாதியே இணைக்க போறோம். தக்காளி பழம். முதலாவது என்ன பழம் இருக்குது? தக்காளி பழம். தக்காளி பழத்தின் அரைவாசி எங்க இருக்குது? இங்க இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? வெங்காயம். என்ன அரைவாசி இதுல இருக்குது. அடுத்தது கேரட், மிளகாய் பழம். சரியா? மிளகாய் பழம். இதுவும் அதே போலதான். என்ன செய்ய போறோம்? ஒரே மரக்கறியை ஒன்றா இணைக்க போறோம். இதுல என்னென்ன மரக்கறி இருக்குது? பூசணிக்காய், பீட்ரூட், முள்ளங்கி, கோவா என்ன இருக்குது. சரியா? அப்ப இது கோவா. அடுத்தது என்ன இருக்குது? பூசணிக்காய். அடுத்தது பீட்ரூட். இறுதியா என்ன இருக்குது? முள்ளங்கி. அப்ப நாங்க இதுல 4 மரக்கறிகளை வேற பார்த்துருக்கிறோம். முதல்ல என்னென்ன பார்த்துனாங்க? உருளைக்கிழங்கு, கேரட், வேற என்ன பார்த்துனாங்க? தக்காளி பழம், கத்தரிக்காய் பார்த்துனாங்க. இப்ப இதுல என்னென்ன மரக்கறி இருக்குது? கோவா இருக்குது. என்ன? பூக்கோவா. அடுத்தது பூசணிக்காய். அடுத்தது என்ன இருக்குது? பீட்ரூட். இறுதியா என்ன இருக்குது?
முள்ளங்கி இருக்குது. சரியா? இது அதே போலதான் மச் பண்ண போறோம், இணைக்க போறோம். இதுல என்ன இருக்குது? கத்தரிக்காய், வேற கேரட், வேற என்ன இருக்கு? உள்ளி. என்ன அடுத்தது? லீக்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? லீக்ஸ் இருக்குது. இதே மாதிரி செய்ய போறோம், இணைக்க போறோம். கத்தரிக்காய். இரண்டாவதாக என்ன மரக்கறி இருக்குது? கேரட். அடுத்து என்ன இருக்குது? உள்ளி. அடுத்தது லீக். இதுவும் ஒரே மாதிரியான மரக்கறிகளை ஒன்றா இணைச்சிருக்கிறோம். சரி, இவ்வளவு நேரமும் என்ன செய்த நாங்கள் மரக்கறிகளை இணைச்சிருக்கிறோம். இப்ப இதுல என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. என்ன இருக்குது? பழங்கள். பழங்களை இணைக்க போறோம். இது எங்க இருக்குது? அடுத்த பழம் என்ன? திராட்சை. என்ன பழம்? திராட்சை பழம். எங்க இருக்குது? அடுத்தது தர்பூசணி. என்ன அடுத்தது? என்ன பழம்? நாங்க விரும்பி சாப்பிடுற தோடம் பழம். சரியா? அப்ப இப்ப பழங்களை ஒன்றாக இணைச்சிருக்கிறோம். இப்ப பழங்கள் இருக்குது, பழங்களோட உருவம் இங்கால இருக்குது. அதை நாங்க என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். முதலாவது பழம் ஸ்ட்ராபெரி. என்ன அதே போல எங்க இருக்குது? எங்க கீறப்பட்டிருக்குது? எங்க இருக்குது? இதுல இருக்குது. அடுத்தது எலுமிச்சை. என்ன எங்க இருக்குது? சரியா? அடுத்தது என்ன பழம்? இது அன்னாசி பழம். என்ன பழம்? அன்னாசி. அன்னாசி எங்க இருக்குது? இது என்ன பழம்? வாழைப்பழம். என்ன பழம்? வாழைப்பழம். இறுதியா இருக்கிறது. இப்ப இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பழங்களை இனங்கண்டு வட்டம் வரைய போறோம். என்ன செய்ய போறோம்? இதுக்கு இருக்கிற பழங்களை சுற்றி வட்டம் வரைய போறோம். இந்த படத்துல பழங்கள் இருக்குதா? பழங்கள் இருக்குதா? என்னென்ன பழங்கள் இருக்குது? என்னென்ன பழம்? வாழைப்பழம், திராட்சை பழம், வேற வேற என்ன பழம் இருக்குது? தோடம்பழம், வேற என்ன இருக்கு? சரி, என்ன அப்ப இப்ப வாழைப்பழத்தை சுத்தி வட்டம் போடுறோம். அடுத்தது அப்ப நான் வட்டம் போட்டது எல்லாமே என்ன? மரக்கறிகளா? வட்டம் போட்டது எல்லாமே என்ன? பழங்கள். பழங்களை சுற்றி வட்டம் போட்டிருக்கிறோம். சரியா? சரி, அடுத்தது என்ன செய்ய போறோம்? மரக்கறிகளை சுற்றி வட்டம் போட போறோம். என்ன செய்ய போறோம்? மரக்கறிகள். இதுக்குள்ள மரக்கறி இருக்குதா? என்னென்ன மரக்கறி இருக்குது? கேரட் இருக்குது. வேற என்ன மரக்கறி இருக்குது? பீட்ரூட், வேற லீக்ஸ் என்ன இருக்குது. அப்ப நாங்க இப்ப மரக்கறிகளை சுற்றி வட்டம் போடுவோம். சரியா?
இதை சுற்றி வட்டம் போட்டுக்கிறோம். மரக்கறிகளை சுற்றி வட்டம் போட்டுக்கிறோம். சரி, இன்னைக்கு நாங்க பார்த்தது என்ன? பழங்கள், மரக்கறிகள் பார்த்து நாங்கள் ஒத்த மரக்கறிகள் ஒத்த பழங்களை ஒன்றாக இணைச்சிருக்கிறோம். அதை விட பழங்களையும் மரக்கறிகளையும் இனங்கண்டு வட்டம் வரைஞ்சினாங்க. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோட பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.